ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தூய இன்னாசியார் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் நடத்திய ஸ்டில் லைஃப் நிலைக்காட்சி. இதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா நாட்டோட ஒருமைப்பாடு, அப்புறம் நம்மளுடைய சாதி இன மொழி வேறுபாடு களையிறதல், அப்புறம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மதங்களும் நமக்கு சமமானது அப்படிங்கிறத சித்தரிச்சிருந்தாங்க. அதோடைய இன்னொரு பகுதியாக ஒவ்வொரு மாநில வாரியான விழாக்கள் என்ன அப்படிங்கிறத கொண்டு வந்திருந்தாங்க கண் முன்னால். தமிழர் திருநாள், பொங்கல், ஓணம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் உள்ள முக்கியமான நிகழ்வுகள். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கற்பித்தல், எல்லாருக்கும் சமமான கல்வி, ஊனமுற்றோராக இருந்தாலும் சரி, நல்ல நிலையில் இருக்கும் மாணவிகள் எல்லோருக்குமே சமக்கல்வி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. அப்புறம் மருத்துவத்தை பார்த்திங்கன்னா முடியாதவர்கள், பணக்காரர்கள் என்ற பேதம் இல்லாத ஒரு மருத்துவம். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்று உங்களுடைய கண்கள் முன்னால் இது விருந்தாகிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். விவசாயம், தொழில் சார்ந்த முறைகள், இப்படி பலவிதமான காட்சிகளை நம்ம கண் முன்னால் கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டில் லைஃபாக நின்றது எவ்வளோ நேரம் நின்றாங்க அப்படின்னா 2 ஹவர்ஸாக நிற்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம். அந்த மாணவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கலாம், ஒரு லைக் கொடுக்கலாம். ஒரு சில காட்சிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. ஆடு, அது பாருங்கள், நம்ம திடக்கழிவு மேலாண்மை, அதாவது இந்த கழிவு பொருள்லாம் நம்ம எப்படி இது பண்ணணும், இது எல்லாமே சேவி ஸ்கூல் மாணவர்கள் அவங்க பார்த்த பார்வை தான். அவங்க பார்வையிட வந்தது நம்ம வீடியோவாக்கியிருக்கிறோம். இதில் சித்த மருத்துவம், பழைய காலத்து முறை என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத ஒரு சித்தரிக்கிற ஒரு இது. அதுக்கு அடுத்தது எல்லா தொழில்களும், ஒரு கைத்தொழில் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொழில்களை பற்றின ஒரு விஷயங்கள் இருக்குது. அதுலேயும் எல்லோருக்குமே கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு கிறிஸ்தவ முறைகளில் தான் நம்ம அதை மறுமேலே கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சித்தரிச்சிருந்தாங்க. இது மிக முக்கியமான ரைட்டர்ஸ், போயட்டர்ஸ்லாம் அவங்கள சித்தரிச்சிருந்தாங்க. இது முத்தாய்ப்பாய் பார்த்திங்கன்னா முக்கியமாக எல்லா தொழில்களில் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த தொழில்களுக்கு முன்னேற்றக்கூடிய ஒரே ஆள் ஆசிரியர் தான். அது மருத்துவராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், எல்லா துறைகளிலும், இன்றைக்கி விஞ்ஞானமாக இருக்கலாம், எல்லா துறைகளும் முன்னேற்றக்கூடிய ஒரே நபர் ஆசிரியர் தான் அப்படிங்கிறத சித்தரிச்சிருந்தாங்க. எல்லாமே சேவியர் ஸ்கூல் மாணவர்கள். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ தெரியுது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குடிகாரனுடைய வீடு நிலைமைக்கு இப்படி தான் இருக்குது நம்மளுடைய நாடு. அது குடியே கெடுக்கிற மாதிரி ஒரு பொண்ணு படிக்க கூட முடியாமல் அம்மா அப்பாவுடைய அந்த சண்டை, இந்த விஷயங்கள் தெரியுது. அவங்களுடைய வீடு இருக்கிற நிலைமைக்கு அவங்க குடிக்கிறது எவ்வளவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். இன்றைய இளைஞர்கள், இளம்பெண்கள் இன்றைக்கி குடியினால் கெட்டு குட்டிச்சு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கடை இன்றைக்கி எப்படி இருக்குது, என்ன மாதிரியான தொழில் பண்ணுறாங்க, பெட்டி கடைங்கிறது இன்றைக்கி எதுக்காக பயன்படுது அப்படிங்கிற ஒரு சூழல். இது போதை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போதைக்கு அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக அழகாக ஸ்டில் லைஃபாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி போதையினால் ரோட்டில் நடக்கக்கூடிய விபத்துக்களை பற்றி சித்தரிக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு தத்துவமாக பண்ணியிருந்தாங்க.
இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து பெண்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து சாதனையாளர்களாக இருக்கிறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த சாதனை பெண்களை தான் இங்கே வந்து ஸ்டில் லைஃபாக நிப்பாட்டியிருக்கிறாங்க. மதர் தெரேசா தொடங்கி எல்லாருமே. இது இன்றைக்கி வீட்டுடைய பணிச்சுமை, பணிகள் என்னென்ன இருக்குது இன்றைக்கி பெண்கள் என்னென்ன வேலைகளுக்கு நம்ம அதிகமாக இது பண்ணிகிட்ருக்கோம், இன்றைக்கி நம்ம எப்படி முன்னேறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சித்தரிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நடக்கூடிய பாலியல் பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற அந்த சட்டங்களோட அதை ரொம்ப அழகாக எடுத்துரைச்சிருந்திருக்காங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்க்க கிடைக்க ஒரு பெரிய காட்சியாக இருந்தது. இதில் உங்களுக்கு பிடிச்ச காட்சி எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.